வெல்கம் CWM ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா vs நியூசிலாந்து தேர்ட் ஓடிஐயோடைய ப்ரிவ்யூ. அதாவது இந்த மேட்ச். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் 18 ஜான்வரி 2026 அன்றைக்கி தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் இண்டோரில் இருக்க ஹோல்கர் அப்படிங்கிற ஸ்டேடியமில் நடக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ சீரீஸ் டையில் இருக்கிறதுனால இந்த தேர்ட் ஓடிஐ ஒரு டிசைடராக இருக்கும். ஃபஸ்ட் ஓடிஐயில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் செகண்ட் ஓடிஐயில் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்டு ஓடிஐ மேட்ச் ஒரு டிசைடராகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம டீம் செலெக்ஷனை பார்த்தோன்னா இந்தியா ப்ராபபிளாக என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, மிடில் ஆர்டரும் அவங்களுடைய பவுலிங் காம்போ இது ரெண்டுத்தையும் ஸ்லைட் சேஞ்ச் பண்ண திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, செகண்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க. ஸோ அதனால் ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுடைய மிடில் ஆர்டரும் பவுலிங் காம்போவையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபேன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் சரியில்லை அப்படிங்கிற ஒப்பீனியன் தான் நிறையா ஃபேன்ஸ் கிட்டே இருக்குது. இந்த மேட்ச்சில் நம்ம முக்கியமான கீ பிளேயர்ஸாக பார்க்குறோன்னா விராட் கோலி. எதனால் அவர் சொல்கிறோன்னா, அவர் நம்பர் 3ல் சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதனால் விராட் கோலியை வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்தியாவுடைய டாப் ஆர்டர் ஓப்பனர்ஸான ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில், இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி தந்தாங்கன்னா கம்மிங் பேட்டர்ஸ்லாம் ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக ஆடலாம். ஸோ இதனால் நமக்கு ஸ்கோர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பவுலிங்கில் வந்தோன்னா குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷதீப் சிங், இவங்க 2 பேரும் ஒரு குரூஷியலான ரோலை ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் தென் நியூசிலாந்து சைடுக்கு வந்தோன்னா டேரல் மிச்சல் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டார். அண்ட் தென் வில் யங், இவர் ஒரு 80 சம்திங் ஸ்கோர் அடித்தார். தென் கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு பெஸ்ட்டு ஃபீல்டர். இவங்கெல்லாம் ஒரு க்ரூஷியல் ரோலில் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த மேட்சுக்கான பிச் கண்டிஷனை பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இது இந்தூரில் நடக்கிறதுனால அங்கே கொஞ்சம் குட் பேட்டிங் கண்டிஷனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 o'clock மேலே ஸ்லைட் டியூ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். See you with another video. Bye.